உங்கள் குழந்தை ஒவ்வொரு தடவை ஒரு டிஃபிகல்ட்டான இமோஷன் கோ த்ரூ பண்ணும்போதும் ஒரு டாய் இல்லை ஒரு சாக்லேட் இல்லைனா ஸ்க்ரீன்ஸ் காமிச்சு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் தான் நம்ம யார், நமக்கு என்ன பிடிக்கும், நம்மளோட வேல்யூஸ் என்ன, நம்மளோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்கிற விஷயங்கள். இதிலிருந்து ஒவ்வொரு தடவை நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி போகும்போதும் நம்மக்கிட்டேருந்தே விலகி போயிட்டுருக்கோம். நம்ம இதே விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கும் இப்போ மாடல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் கிராஜுவலி ஓவர் த பீரியட் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ஃபீலிங் அரைஸ் ஆகும்போதும் அவங்க அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. எய்தர் சாப்பிட்றது, எக்ஸசிவ் ஈட்டிங், இமோஷ்னல் ஈட்டிங், இல்லைனா ஷாப்பிங், இல்லைனா கேமிங், இல்லைனா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த மாதிரியான அடிக்ஷன்ஸ்குள்ளே அவங்க போயிடுவாங்க. அடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது. ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு பெயின், அதை கோ த்ரூ பண்ண முடியாமல், அதை ஃபேஸ் பண்ண முடியாமல், அதோட லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சும் அதை விட முடியாமல் ஒவ்வொரு லாங் பீரியட் பண்ணிகிட்ருக்கிறது பேர் தான் அடிக்ஷன். ஒவ்வொரு தடவை நம்ம குழந்தைங்கள நம்ம அவங்களோட ஃபீலிங்ஸ்லேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போதும் ஏதோ ஒரு அடிக்ஷனை நோக்கி அவங்கள புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை உங்கள் குழந்தை ஒரு டிஃபிகல்ட்டான இமோஷன் கோ த்ரூ பண்ணும்போது அந்த டைமில் அவங்களுக்கு தேவையான இமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ட்ரை பண்ணாதீங்க.